ஸ்டார்டிங்ல இருந்த அந்த அட்டென்ஷன் அதெல்லாம் இல்ல. அப்படியே கம்மியாயிடுச்சு போக போக. இல்ல உனக்கு வந்து ஃபால்ஸ் ஹோப் குடுத்துட்டேன் அப்படின்ற மாரி வந்து போயிடுச்சு. என்ன என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. பண்றதே தெரியல. நான் வந்து ஃபர்ஸ்ட் லவ்வா இருந்துச்சு. நான் எவ்வளோ இமேஜினேஷன்லாம் போயிட்டேன் தாண்டி. நம்ம நிறைய பேர் இமேஜினேஷன்லயே அதிகமா சஃபர் பண்ணிட்டு இருக்கோம் ரியாலிட்டியை விட. ஃபோன் பார்க்குறேன், அந்த ஃபோன் ஓடிக்கிட்டே இருக்கு. என் மைண்டு ஃபுல்லாக வந்து ஃபால்ஸ் ஹோப் கொடுத்தது அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த நைட்டுக்குள்ள சொல்ல முடியாத பல உண்மைகளை புதைச்சு வச்சிருக்கேன். நைட்டு ஃபுல்லாக ஒரே அழுதுகிட்டே தான் இருந்தேன். எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி வேஸ்ட் தான், ஒன்றும் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் வரப்போகிறது இல்லை, எல்லாம் இனிமேலாம் ஃபெயிலியர்ஸாக தான் வரப்போகுது சிரிக்க முடியல நான் வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அழுதுட்டே இருந்தா 3 மாசம் மேக்கப்பும் கிடையாது, அப்படி ரொம்பவே டல்லா இருந்து சாப்பிட மாட்டா. திடீர் லைட் போட்டா அவ முடிச்சிட்டு இருப்பா. ஒரு ஸ்டேஜ்ல அம்மா நான் கையை கட் பண்ணிக்கலாமான்னுக்கிறேன்னு சொல்றா சார். செய்யறது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டம். அந்த டைம்ல எனக்கு எப்படி இருக்கு சார்? எனக்கு இதுக்கு எங்கள் மம்மி வந்து குத்தி காட்டி பேசுனதும் கிடையாது, என் பாஸ்ட் பற்றி பேசுனதே கிடையாது. அம்மாக்காக அந்த பையனை என்னை விட்டுடலாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி நானே வந்து மூவ் ஆன் ஆயிட்டேன். ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாங்க. உங்ககிட்ட அவ்வளவு சமாச்சாரம் இருக்கு.